ஹாய் டியர்ஸ், நேற்று நான் போட்ட ஹோம் டூர் வீடியோக்கு செம்ம ரெஸ்பாண்ட் இருந்தது. ரொம்பவே தேங்க்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னோட குட்டி நான் மாடுலர் கிச்சன் டூர் பார்க்கலாம். என்னோட கிச்சன் எப்போவுமே இப்படி தான் ஆர்கனைஸ்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 90% இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஒர்க் போகிறனால எனக்கு இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நான் காலையில் குக்கிங் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு ஒர்க் போக முடியும். அது மாதிரி ஈவினிங் வந்தேனாலும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு டின்னர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே இதே மாதிரி ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து கவுண்டர் டாப் ரொம்ப சின்னதான். ஸோ அங்கே எதுவுமே அசம்பிள் பண்ண முடியாது. ஒரு சின்னோண்டு ட்ரேயில் டக்குன்னு எடுக்கிற மாதிரி திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே ஷெல்ஃபில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பல்காகவும் க்ராசரிஸ் வாங்கி வைக்க மாட்டேன். அது மாதிரி டெய்லி போய் வாங்கிட்டு வர பர்சனும் கிடையாது. மாதத்துக்கு எனக்கு என்ன க்ராசரி தேவையோ அது மட்டும் தான் வாங்கிப்பேன். நெக்ஸ்ட் மந்த் அதில் என்ன மீதம் இருக்கோ அது போக எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ வீட்டில் எப்போயுமே க்ராசரிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கீழ் ஷெல்ஃபில் ஃபுல்லுமே மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எனக்கு ஷெல்ஃப்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கனால கொஞ்சம் நீட்டாகவே ஆர்கனைஸ் பண்ண முடியும். அது மாதிரி நான் நிறைய திங்ஸ் கீழே யூஸ் பண்ணுறதில்ல, பாதி தான் மேலே கட்டி போட்டேன். ஸோ இருக்க மினிமல் திங்ஸ் வச்சு என்னோட குட்டி கிச்சனை இப்படி தான் ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.